அம்மா எனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கு, ஸ்வீட் செஞ்சுதாம்மா. அதுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டா போச்சு. எனக்கு வேணுக்கா. ஓகே, செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம்க்கா. நம்ம குழந்தைங்க கேட்ட மாதிரி 5 நிமிஷத்தில் கிராமத்து ஸ்டைலில் பொட்டுக்கடலை பாயாசம் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் உலை வச்சுக்கிறேன். அதுக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி உலைய வச்சுக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை பாயாசம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டி காலத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஒரு டிஷ்ஷு. இன்னும் பார்த்திங்கன்னா பால்வாடியில் கூட இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ தான் இதை எங்கேயுமே பார்க்க முடியல. ஸோ இது எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சாச்சு. மறக்காமல் உலைய மூடி வச்சுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு தேங்காயை துருவி எடுத்துக்கிறேன். 1/2 கிலோ வெல்லத்தை இடித்து எடுத்தாச்சு. 2 ஏலக்காயை நம்ம தட்டி எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். அந்த உப்பு பார்த்திங்கன்னா நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது உலை கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை நான் மொத்தமாக 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதை நல்லாவே ஒரு பாத்திரத்தில் கொட்டி 1/2 கப் பொட்டுக்கடலை மாவுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லாவே கிண்டிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியோடைய அளவு ஒரே அளவாக இருக்கணும். கெட்டியும் முட்டியும் இல்லாமல் நல்லாவே கிண்டி எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கரையாது. நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் கூழ் மாதிரியும் சூப்பராக வரும். இப்போது கொதித்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றி நல்லாவே கிண்டணும். கைவிடாமல் கிண்டினா தான் இது அடி பிடிக்காது, கெட்டியாக ஆகாது. கிண்ட தான் உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கிண்டியாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உப்பு போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டு நல்லாவே கிண்டிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். அது ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லாவே கிண்டணும். நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த கொதி வரும்போது நம்ம போடும்போது என்ன ஆகும்னா நல்லா கொஞ்சம் வெந்துடும். வேகும் போது அந்த கன்சிஸ்டன்சி, அந்த தேங்காயோடைய ஃப்ளேவர் எல்லாமே நல்லாவே உள்ளே இறங்கும். இப்போது அந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் இதில் போட்டு நல்லாவே கிண்டிக்கணும். வெல்லம் என்னடா இடிச்சும் இடிக்காத மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நம்ம சூடான இந்த பொட்டுக்கடலை பாயசத்தில் இதை சேர்க்கும் போது சூட்டில் நல்லாவே வெல்லம் கரைஞ்சி வந்துடும். வெல்லம் கரைய தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு பொரித்து இதை தாளித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான அற்புதமான 5 நிமிஷத்தில் பொட்டுக்கடலை பாயாசம் செஞ்சாச்சு. இந்த பாயாசத்தோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்கும்போது நல்லாவே சதை பிடிக்கும், நல்லாவே இம்யூனிட்டியை பில்ட் பண்ணும். இந்த பாயாசத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் கிராமத்து சமையல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஹெல்தியான டிப்ஸோடையும் ஹெல்தியான சமையலோடையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.